உள்ள பியு பள்ளி வந்து ஸ்மார்ட் வகுப்பறைக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன். எல்லம்மாள் வட்டம் சாமுண்டேஸ்வரி கோயில் பகுதிக்கு சிமெண்ட் சாலை 10 லட்சம் போட்டு கொடுத்திருக்கேன். கந்தன் வட்டத்தில இருந்து தாரைக்காடு வட்டம் வரைக்கும் சாலை 44 லட்சம் ரூபாய் போட்டு கொடுத்திருக்கேன். மேல பகுதியில பியு பள்ளிக்கு புதுப்பிப்பதற்காக 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன். வையாபுரி வட்டம் பியு பள்ளியில ஆண்களுக்கு கழிப்பறை 5 லட்சம் ரூபாய் கட்டி கொடுத்திருக்கேன். கிராமப்புற நூலகம் 1 லட்சம் ரூபாய் புதுப்பித்திருக்கோம். ஆதி திராவிடர் காலனியில பேவர் பிளாக் போட்டு கொடுத்திருக்கேன். அழகன் வட்டத்துல கதிரடிக்கு தளம் கட்டி கொடுத்திருக்கேன் 8 லட்சம் ரூபாய். நமகுண்டு ஏரி புனரமைத்தல், அழகுபடுத்துதல், தூர்வாறுதல், கரையை பலப்படுத்த 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன். இவ்வளவும் நான் 5 வருஷத்துல செய்திருக்கக்கூடிய பணிகள். நானும் எம்எல்ஏ இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம். இப்போ கேக்குறேன், உங்க ஊருக்கு என்ன வேணும்? ஏரி ஆழப்படுத்தணுமா? மாமகுண்ட ஏரிய, இந்த ஏரிக்கு யார் மந்திரி தெரியுமா? இருக்குமா? நான் சொல்ற கேளுங்க. இந்த ஏரிங்களுக்கு எல்லாம் யார் மந்திரி தெரியுமா? எங்க அப்பா தான் துறைமுகம் தான் மந்திரியா இருக்கிறார். நான் இப்போ இந்த அம்மன் கோயில் முன்னாடி நான் வாக்கு கொடுத்துட்டு போறேன். அந்த ஏரி குளத்தை நான் எங்க அப்பாவுக்கிட்ட பணம் வாங்கி அந்த ஏரியை நான் தூர்வாரி கொடுக்கிறேன் அப்படின்றத சத்தியம் பண்ணி வாக்குறுதியா கொடுத்துட்டு போறேன். நான் கண்டிப்பா செய்வேன். அதுல எங்க அப்பா துரைமுருகன் அவர்களிடம் சொல்லி அதை செய்து கொடுப்பேன்னு நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். அதுல கூட நான் சொன்னதை போல நாம அந்த ஏரி வேலை செய்யறாங்கல்ல, அவங்கள வச்சு அதிகமான வேலையை அங்க பண்ணி உங்களுக்கு 150 நாள் திட்டத்துல அங்க பங்கீடு இருக்கும். அதையும் செய்து கொடுக்குறேன் கண்டிப்பா. நன்றி. நகை விலை வந்து பெட்ரோல் விலை டீசல் விலை குறைஞ்சதுனாதான் நகை விலை குறையும். சரியா? இப்போ டீசல் விலையை குறைக்கிறோம்னு சொல்லுவாங்க. குறைஞ்சாவே 3 இல்ல 4 மாசத்துல நகை விலை தானா குறையும். கண்டிப்பா 150 நாள்